எந்த மரத்தடி பிள்ளையார் என்ன வரம் தருவார்? பிரிந்தவரை ஒன்று சேர்க்கும் புன்னை மரத்தடி பிள்ளையாரை மண்ணிலே செய்து வழிபட்டாலும் சந்தனத்தில் செய்து வைத்து வணங்கினாலும் கும்பிட்டவர்களின் வாழ்க்கையில் குதூகலத்தை ஏற்படுத்துவார் கணபதி. அரச மரம், ஆலமரம், வன்னி மரம், வேப்ப மரம், சந்தன மரம் என பல மரத்தின் அடியிலும் அற்புதமாக வீற்றிருப்பார் பிள்ளையார். எந்த மரத்தடியில் பிள்ளையார் இருக்கின்றாரோ அந்த மரத்திற்குரிய நட்சத்திரம் நாள் பார்த்து அன்றைய தினம் யோகபலம் பெற்ற நேரத்தில் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதோடு வஸ்திரமும் மாலையும் அணிவித்து அவல் பொறி, கடலை, அப்பம், மோதகம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் நினைத்த காரியம் நினைத்தபடி நடைபெறும். அரச மர பிள்ளையார். அரச மரத்தடி பிள்ளையாரை எப்பொழுது வணங்கினாலும் உடனடியாக நற்பலன் கிடைக்கும். மேலும் மூல நட்சத்திரத்தன்று மோதகம் படைத்து குறிப்பிட்ட அளவில் வலம் வந்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும், சந்தோஷங்கள் வந்து சேரும். இந்த பிள்ளையார் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பு. பூச நட்சத்திரத்தன்று இவ்விநாயகருக்கு அன்னாபிஷேகம் செய்தால் விளைபொருள் மற்றும் பூமியால் லாபம் கூடும், பண கஷ்டம் தீரும். ஆலமர பிள்ளையார். ஆலமரத்தின் கீழ் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் விநாயகருக்கு நோயாளிகள் மகம் நட்சத்திரத்தன்று சித்ரானங்கள் நிவேதனம் செய்து தானமளித்தால் கடுமையான நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம். வன்னி மரத்தடி பிள்ளையார். வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும். ஆலமரத்தடி விநாயகரை வழிபட்டால் ஞாலம் போற்றும் வாழ்வு அமையும். பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் கன்னி பெண்களுக்கு கவலை தீரும், திருமணம் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். இம்மரத்தின் அடியில் அருள் புரியும் பிள்ளையார் பலஞ்சுழியாக வடக்கு நோக்கி இருப்பது சிறப்பு. அவிட்ட நட்சத்திர நாளில் பன்னி விநாயகரை நெல் பொரியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடும். புன்னை மரத்தடி விநாயகர். புன்னை மரத்தடி பிள்ளையாரை ஆயில்ய நட்சத்திர தினத்தில் இளநீர் அபிஷேகம் செய்து வஸ்திரங்களை அணிவித்து பின் ஏழை நோயாளிகளுக்கு உணவு உடைகளை தானம் செய்தால் தம்பதியரிடையே உள்ள மனக்கசப்பு நீங்கும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். வாகனத்து கேட்டு கோர்ட்டுப்படி ஏறியவர்கள் கூட மனம் மாறி மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். வேப்ப மரத்தடி பிள்ளையார். வேப்ப மரத்தடி பிள்ளையாரை விரும்பி சென்று பணிபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் அகலும், வணிகர்களுக்கு வளர்ச்சி கூடும். தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து பிரசாதமாக கொடுத்தால் தீராத கடன் தொல்லைகளும் தீரும். இம்மரத்தின் அடியில் அருள் புரியும் பிள்ளையார் கிழக்கு நோக்கி இருப்பது சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் தீபம் ஏற்றி இவரை வழிபட்டால் கன்னியருக்கு மனம் போல் மாங்கல்யம் கிட்டும். நெல்லி மரத்தடி பிள்ளையார். நெல்லி மரத்தடி பிள்ளையாரை பரணி நட்சத்திரம் என்று வழிபட்டால் நீங்கள் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும், மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெய் கொண்டு 108 விளக்குகள் ஏற்றி ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவ உதவி செய்தால் இரும்பு தொழில் அமோகமாக நடைபெறும். பெண் குழந்தைகளுக்காக இயங்குபவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கும், மன அமைதி ஏற்படும். மாமர பிள்ளையார். இந்த பிள்ளையாருக்கு கேட்டை நட்சத்திரத்தன்று விபூதி காப்பிட்டு ஏழை சுமங்கலிகளுக்கு உடை, உணவு அளித்து வந்தால் உறவுகள், நண்பர்களுக்குள் இருந்த போட்டி பொறாமை, கோபம், பகைமை மாறி பாதிக்கப்பட்ட வியாபாரம் சீர்பெறும்.